இந்த தேசத்திலே ஒரு நாளிலே பெண்கள் விதவையாக்கப்பட்டால் அவளும் புருஷனோடு எரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருந்ததை, சதி என்கிற முறையை வங்காளத்திலேயும் ராஜஸ்தானிலேயும் உத்தரப்பிரதேசத்திலேயும் வட மாநிலங்களிலேயும் நீங்கள் இருந்ததை படித்திருக்கலாம். சரித்திரத்திலே கவனியுங்கள். இந்த மார்க்கம் அல்லது மதம் என்கிற போர்வையிலே இளம் விதவையாய் இருந்தவளையும் புருஷன் சாகும் போது அவளோடு கூட மரிப்பதற்கு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை இங்கே உள்ள அந்தகார சக்திகள், அதுதான் தெய்வத்தின் வழி, அதுதான் தேவன் விரும்பும் பாதை என்று சொல்லி போதித்து விரும்பாதவளையும் கட்டி அதே நெருப்பிலே போடப்பட்ட காட்சியை கண்டார் வில்லியம் கேரி என்கிற ஒரு மிஷனரி. 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்தை இன்னமும் உற்சாகமாக எடுத்துச் செல்ல வந்து இந்தியாவின் பல மொழிகளிலே கிட்டத்தட்ட 32 மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக்கப்பட்ட அந்த மகன் வந்தபோது இந்த கொடுமையை பார்த்தான், இந்த அந்தகாரத்தின் கிரியை பார்த்தான். அவரால் தாங்க முடியவில்லை. அது நிமித்தம் உண்டான பெரிய புரட்சி எழுச்சி வெடிக்க தொடங்கி இன்றைக்கு உடன்கட்டை ஏறும் பழக்கமே இந்தியாவை விட்டு அகலும்படியாக சுவிசேஷம் செய்தது என்பதை மறக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? எப்படி ஐயா இந்த தேசத்தில் இருக்கிற அந்தகாரம் நீங்கும்? எப்படி ஐயா பிசாசின் ஆதிக்கத்திலே அதை மார்க்க போதமாக மதமாக மாற்றி இருக்கிற காரியங்கள் அகலும்? சுவிசேஷ ஒளி ஓங்கி பிரகாசிக்க வேண்டும். எல்லா மகனும் எழுந்து பிரகாசித்தால் அது ஆட்டோமேட்டிக்கா இந்த தேசத்தை விட்டு ஓடிதான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஊர்ல இருக்கிற இருள் போறதுக்கு நீங்க தான் எரியணும்யா. எங்களுக்கே பாதுகாப்பு வேண்டும், நாங்க என்ன செய்ய போறது? நல்லா கவனிங்க. I am going to tell something. இன்றைக்கு முக்கியமான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதைத்தான், இதே காரியத்தை தான் தஞ்சாவூரிலேயும் நீங்களும் நானும் அறிந்திருக்காமல் இருக்கலாம். நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தஞ்சாவூரிலே இவைகளெல்லாம் நமக்கு யாரும் சொல்றதில்லை அநேகமா. அதனால தான் நம்ம வெறும் அல்லலியா போட்டுட்டு ஓடி போற ஆட்கள். அதுக்கு பிறகு நமக்கு ஒண்ணும் கிரியை செய்யணும்னு தோணல. அதனால சொல்ல விரும்புகிறேன். தஞ்சாவூரிலே ஆங்கிலேய பட்டாளம் வந்து சேர்ந்தது தஞ்சை மன்னனுடைய அவையிலே. அந்த வழியிலே வந்தபோது அதிலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அந்த பட்டாளத்திலே ஒரு சிறிய அதிகாரியாக இருந்தார். அந்த சிறிய அதிகாரி அந்த அவையிலே வந்தபோது அங்கே இருந்த ஒரு பிராமணருடைய மகள் பாம்பு கடித்து இறந்து விட்டாள் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த மனிதன் துடித்தான். ஆனால் இவள் சாபமானவள், பாம்பே கொட்டிவிட்டது என்றால் இவளை தொடவும் கூடாது என்று அவர்கள் பதைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த பட்டாளத்தில் அந்த மிலிட்டரியில இருந்த அந்த விசுவாசியான அந்த நண்பன் ஓடி சென்று தன் கையில் இருக்கிற கத்தியை எடுத்து அந்த பிள்ளையை எங்கே பாம்பு கடித்ததோ அங்கே வெட்டி அந்த ரத்தத்தை உறிஞ்சின போது அந்த பிள்ளை பிழைத்துக் கொண்டது. அவர்களை பார்த்து சொன்னார், ஏனையா இது இப்படியாக வைத்தியத்திலே மூழ்கி உங்களுடைய மார்க்கம் என்கிற மதத்தை இப்படியாக கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அவன் போய்விட்டான். ஆனாலும் நாட்கள் கடந்தது, பல ஆண்டுகள் உருண்டோடின. மறுபடியும் அந்த சின்ன அதிகாரி பெரிய அதிகாரியாக ஒரு பட்டாளத்தை நடத்தி கொண்டு அதே தஞ்சாவூருக்கு வரும்போது அங்கே ஒரு சின்ன கூட்டத்தில் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது. அந்த அழுகை சத்தம் கேட்டதை நிறுத்தி பார்க்கும்போது அங்கே எந்த பெண்ணை பாம்பின் கடியிலிருந்து தப்புவித்தானோ அதே பெண் இன்றைக்கு வாலிபனாக அவாலிப பெண்ணாக மாறி ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்த அந்த பிராமணன் இறந்து போனதினால் அவனோடு கூட உடன்கட்டை ஏறுவதற்கு அவளை வற்புறுத்த அவள் மாட்டேன் என்று சொல்ல இந்த சங்கடம் அங்கே ஏற்பட்ட போது அங்கே நுழைந்து அவர்களுடைய கைகளில் இருந்து சுவிசேஷத்தை அறிந்திருந்த அந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்கள் கையில் இருந்து அவளை பிடித்தெடுத்து தனக்கு கொண்டு போய்விட்டான். அவனை மனைவியாக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக அவன் வந்தபோது அவன் திருமணமாகாதவன். அந்த நாட்களிலே இங்கிலாந்தின் சட்டத்தின்படி இங்கிலாந்தில் இருக்கிற அரசிடத்திலே ஆணை வேண்டும் என்று சொல்லி
அவளை பார்க்க போன போது, இங்கிலாந்து அரசியை பார்க்க போகிற போது வழியிலே கப்பலிலே காய்ச்சல் வந்து மரித்து போனான். அவனுடைய சொத்துக்களும் அந்த மகளும் இங்கேயே இருந்தாலும் தன்னுடைய சமுதாயமோட ஏற்றுக்கொள்ளாத போது அவள்தான் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு தனக்கு தன்னுடைய கணவனாக கூடியவரிடத்திலிருந்து வந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு பாளையங்கோட்டை பக்கத்துக்கு போய் இந்த சுவிசேஷ ஒளி என் மக்களை தொட வேண்டும் என்று தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அதற்காக செலவழித்ததினாலே இன்றைக்கு கிளாரிந்தா என்கிற சபை அந்த பாளையங்கோட்டையின் மத்தியிலே உண்டு. அவள் மூலம் அனுப்பப்பட்ட வேதநாயகம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அநேக கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான கரங்களை கட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஏனையா இருள் என்று கண்டபோது விலகி ஓடுவதற்காக அதை கிழித்தெளிவதற்கு தனக்குள் இருக்கிற பிரகாசத்தை இந்த மனிதர்கள் உபயோகப்படுத்தினார்கள். Even today you can go and visit Clarinda Church, the first church established by a Brahmin lady in Palangotai. இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாம் தாழ்ந்த குலத்தார் தான் கிறிஸ்தவங்க. போடா, உனக்கு சுவிசேஷமும் தெரியாது, உனக்கு சரித்திரமும் தெரியாது. எட்டு திருப்பி பார், என் ஆண்டவர் மேல் குலத்தாரையும் கீழ் குலத்தாரையும் ரட்சிக்க வந்த மகாதேவனாக அறியாதவன் பேசுகிறான். நாமும் பாய்ந்து போய் நாங்க மைனாரிட்டி பிரதர், நாங்கள் தலித் பிரதர். தலித் இல்லையா நீ? தலித் இல்ல, நீ ஆள பிறந்தவன். கவனிங்க நான் சொல்லுகிறது, இன்னமும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதே தமிழகத்தில் தனக்கு பெண் பிள்ளை பிறந்தால் கோயிலுக்கு நேர்ந்து அவளை கோயிலுக்கு பொட்டு வைத்துவிட்டு அனுப்பிவிடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. கவனியுங்கள், கோயிலுக்கு விடப்பட்ட ஒரு மாட்டை போல, ஒரு ஆட்டை போல தனக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் பொருத்தனை என்று சொல்லி அவளை விவாகம் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு கொண்டு விட்டு விடுவார்கள். அந்த கோயிலே அவள் வருகிற எல்லாருக்கும் மனைவியாக கருதப்பட்டு ஒரு விபச்சாரியாய் வேசியாய் நடத்தப்படுகிற காரியம் இதே தமிழகத்தில் இருந்தபோது ஆமி காமிக்கல் என்கிற ஒரு தீபம் இந்த நாட்டுக்கு வந்தது. இந்த இருளை பார்த்தது. மதத்தின் பேரிலே அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற இதற்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொன்ன போது அவர்கள் களக்காடு பக்கத்தில் இருக்கிற டோனாவூரிலே ஒரு நட்சத்திர கூட்டம் என்கிற ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்த கோயில்களில் இருந்து மீட்டெடுத்து அவர்களை பராமரித்தார்கள். இன்றைக்கும் ஆமி காமைக்கல் செய்தபடினாலே இந்திய தேசத்தில் கொட்டுக்கு விடும் காரியம் அகற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த கவனிங்க, சுவிசேஷத்தை உடைய நீனும் நானும் தான் ஏதாவது இந்த தேசத்துக்கு செய்ய முடியும். இல்ல மற்றவங்க இல்ல, மற்றவங்க இல்ல பிரதர், மற்றவங்க இல்ல. கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீயும் நானும் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். இந்த உலகத்தை மதம் என்கிற பெயரிலே மற்றவர்களை சாத்தான் கட்டி வைத்திருக்கிற காரியத்தை காட்டிக் கொடுத்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு என் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரமே வல்லமை உண்டு. இதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவேன். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு பாளையங்கோட்டை பட்டணத்திற்கு போனால் சாரா டக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஃபேமஸ் கல்லூரியையும் சாரா டக்கர் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற அப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த சாரா டக்கர் நடக்க முடியாத முடவாய் மாறிப்போய் சக்கர வண்டியிலே வாழ்க்கையை நடத்தினவள். She never visited India. இந்தியாவுக்கு அவள் வந்ததும் இல்லை, இந்தியாவை பார்த்ததும் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே அவளுடைய காதுகளிலே கேட்கப்பட்டது, இந்தியாவிலே பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க விட மாட்டார்கள், அவர்கள் வேலைக்காரியாய் அடிமைகளாய் இப்படித்தான் தெரிய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அழுதோ. ஐயோ ஆண்டவரே, நானும் பெண் அல்லவா, என்னை சக்கர வண்டியிலே மாட்டி வைத்து விட்டார்களே, என் முடவனான நிலைமையிலே நான் என்ன செய்வேன் என்று ஏங்கினாள். அவளை பார்க்கிறவர்கள் வரும்போது அவளுக்கு சில பரிசுகளை கொடுப்பார்கள். அவர் அவளை பார்த்து சொன்னாள், எனக்கு நீங்கள் பரிசு தர வேண்டாம், இங்கிலாந்திலே பூரண உரிமையோடு சுவிசேஷத்தை அறிந்தவளாக இருக்கிறேன், ஆகவே நான் சுதந்திரமாக நான் இருக்கிறேன். ஆனால் சுதந்திரமற்று அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஆயிரம் பெண் பிள்ளைகளுக்கு நான் கவலைப்படுகிறேன். நீங்க தருகிற அந்த பரிசுகளை இந்த இருக்கிற பெட்டியிலே போடுங்கள் என்று அந்த பெட்டியிலே சேர்த்து அவைகளை இந்தியாவுக்கு அனுப்பி தந்தால் அதன் மூலம் உண்டானதுதான் இந்த பெரிய பாடசாலைகளும் கல்லூரிகளும்.
ஆயிரமான பெண்கள் இன்றைக்கு கல்லூரி விரிவுரையாளர்களாக, புரொஃபசர்களாக எழும்புவதற்கு தேவன் எழுப்பினதற்கு காரணம், எங்கேயோ இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள் இருந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு தியாகத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததுனால. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? கவனியுங்கள், இதையெல்லாம் செய்தது ஏன்? இன்றைக்கு பெண்ணுக்கு சுவிசேஷம், பள்ளிக்கூடங்கள் ஏராளமாக விட்டது. இதற்கு வித்திட்டது யார் தெரியுமா? இதற்கு கை போட்டது யார் தெரியுமா? என் அன்பு ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகளே, அவர்களே மோட்டிவேட்டர்ஸ், அவர்களே இன்ஸ்பிரேட்டர்ஸ். நாகர்கோயில் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போய் பாருங்கள். அங்கே ஒரு ஜாதியினர் மற்றவர்களை ஆழ பிறந்தவர்கள் என்று நினைத்து மற்ற ஜாதியினர் ரவுக்கை போட முடியாதபடி நடத்தி வந்தார்கள். சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் ஐயா, சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். நீ நடந்த பாதையை யோசித்து பார். அருமையான சகோதரியே, நீ சாதாரணமாய் உட்கார்ந்திருப்பதற்கல்ல, வீறு கொண்டு எழ வேண்டும். நீ கிறிஸ்தவனாக இல்லாத போதும் மதம் என்கிற பெயரிலே நாங்கள் தான் மதத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற வீறு கொண்ட ஒரு சின்ன கூட்டம் பெண்கள் மேலே ரவிக்கை போட முடியாது, சேலை தான் போர்த்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக பாட்டிமார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தபோது அந்த ராஜகுமாரன் வீதியிலே வருவான் என்றால் அங்கே இருக்க அனைத்து பெண்ணும் தன் மேலே இருக்கிற சேலையை எடுத்து தன்னுடைய மார்பை காண்பிக்க வேண்டும். இதை மாற்றியமைத்தது யார்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள். சுவிசேஷ ஒளியை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதனையே தன்னுடைய வாழ்க்கையாக்கி அதற்கு விரோதமாக போட்டியில் போராடி அந்த இருளை கிழித்திருந்த கிறிஸ்தவ மிஷனரிகளை இதை யாராலும் மறக்க முடியுமோ? இதை அரசாங்கம் மறக்க முடியுமோ? இதை கட்சி தலைவர்கள் மறக்க முடியுமோ? இதை பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் நாங்கள் தான் இந்து மதத்தின் காவலர்கள் என்று சொல்லிக்கிறார்களே, அவர்கள் மறக்க முடியுமோ? I can tell him who changes the things, who relieves the bondage. யாரையா கட்டுகளை அறுத்தது? யாரையா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது? என் இயேசுவின் சுவிசேஷமே, என் இயேசுவின் சுவிசேஷமே, என் இயேசுவின் சுவிசேஷமே. நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், அமெரிக்காவுக்கு இவர்கள் அடகு வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்தவர்கள். பொய்யனே, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு நில்லு. உன்னுடைய அறிவு சூனியத்தை நாங்கள் விளங்க பண்ணுவதற்கு விரும்பவில்லை. எங்கள் சத்திய வேதம் உனக்கு முன்னதாக வெளிச்சமாகும் போது உன்னுடைய முகத்திரைகள் கிழிந்தே ஆக வேண்டும். அதனால் தன்னுடைய சகோதரர்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தைரியமா சொல்லாம இயேசுவும் சுகம் கொடுக்கிறாங்க, திருப்பதிக்கு போறதுக்கு இங்க வாங்க சொல்லாத, வேளாங்கண்ணிக்கும் போ இங்கேயும் போ அப்படின்னு சொல்லாத. சொல்லு, நீ இருளில் இருக்கிற, நீ வெளிச்சத்துக்கு வர்றது ஒரே வழி சும்மா பூசி மொழிகிற காலம் முடிஞ்சு போச்சு. காலம் கொஞ்சமா இருக்கு, சொல்றத நேரம் சொல்லுவோம். என் சகோதரன் சொன்னா பாத்தீங்களா, வந்து கேட்டேன்னு சொன்னா நீ செத்தா எங்க போ, இவரை கேளுங்க, 4 கட்ட கேளுங்க, கலடு கட்ட கிடையாது கேளுங்க, சாதனத்துக்கு ரெடியா இருக்கு. வாலிபட்ட கேட்ட அடி வாங்கிறீங்க, ஒரு கிளடு கட்டங்க செத்தா எங்க போவேன். நம்ம ராத்திரி தூங்க மாட்டான். நம்ம என்ன சொல்ல தெரியுமா, ஆறுதலா தேர்தலா என்னத்துக்கு, ஏன் நேரம் முடிஞ்சு போச்சையா, காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே, எண்ணம் எல்லாம் மண்ணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். எல்லாரும் கையை வைத்து சொல்லலாம், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். நன்றாய் கவனியுங்கள். ஆகையினால் தான் சொல்கிறேன், நமக்குள்ள தேவன் ஒளியை வைத்திருக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ண சொல்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபிரேயர்களை வாசிக்கிறோம். ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் மேல் தேவனுடைய ஒளி உதித்தது, உன் ஒளி வந்தது,
பூமியை காரில் மூடினாலும் நீ எழுந்து பிரகாசிப்பாய் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது.